ஹலோ மக்களே, ஃபைனலாக நம்ம 10 days வெயிட் லாஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 10 days கடக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் பியோர் நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டு இருந்தவங்க திடீர்னு சாப்பாட்டோட அளவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது ஈவன் அந்த 7 o'clock-குள்ளெல்லாம் 7-7:30 சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் நைட்டு 10-லேருந்து 11 வரைக்கும் பயங்கரமாக பசிக்குது. மற்ற நேரத்துலலாம் நம்ம சாப்பிடாம பசி இல்லாமல் இருக்கும். இப்போ காலையிலேருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் கூட நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். அப்போல்லாம் கூட எனக்கு பசிக்காது. ஆனால் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னனாலே என்னவா தெரியல, அதுலேருந்து பயங்கரமான பசி, ஏதோ நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸு. அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கம்மி நம்ம சும்மாவே சாப்பிடுவோம் தெரியாதா, அந்த மாதிரி ரொம்பவே இருந்துச்சு. இருந்தாலும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, என்னோடய இந்த உடம்பு வந்து இப்போ இருக்கிற உடம்பு கிடையாது. குழந்தை பிறந்த பிறகோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமோ வந்த உடம்பு கிடையாது. நான் சின்னதுலேருந்தே உடம்பாக தான் இருப்பேன். இந்த உடம்பு வந்து நம்ம இப்படிங்கிறதுக்குள்ளே குறைச்சிட முடியாது. ஐ மீன் இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக குறைச்சிட முடியாது. ஸோ வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா வெயிட் இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் வருத்தப்படலை. என்னால் இந்த 10 days முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்கிற மாதிரி யூஸ்வலாக நம்ம இப்படிங்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக உடம்பு குறைக்க முடியாதுல்ல. எனக்கு வந்து ஃபைனலாக நான் குறைச்சிருக்கேன். எவ்வளோ குறைச்சிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு இருந்த வெயிட் வந்து 116 கிலோ இருந்தேன். இப்போ நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி வந்து என்னோடய மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு சின்ன வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் 2 kgs பக்கம் குறைச்சிருக்கேன். இது குறைச்சதே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக குறைக்க முடியாது. இன்னுமே நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்.